நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு, அதாவது யார் நம்மை ஆள வேண்டும் என்கிற ஒரு முடிவை, இன்னைக்கு ஒரு மேண்டேட்டை தமிழ்நாடு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுல இதுவரை கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 இயக்கங்களும் 2 கட்சிகளும் புறக்கணிக்கப்பட்டு மூன்றாவது இதுக்கு ஒரு ஆல்டர்னேட், இந்த 2 பேருக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி சினிமா நடிகர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னதான் இவங்க 27 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணி எல்லாம் வச்சிருந்த பிறகு கூட இவர்களால வெற்றி பெற முடியல, பண செலவு பண்ணி கூட வெற்றி பெற முடியலன்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. மக்கள் அமைதியாக தேர்தல் சமயத்துல யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிக்க கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல்ல திமுக வரக்கூடாதுங்கிறது. ஏன் திமுக வரக்கூடாது? கடந்த 5 ஆண்டுகள் இவர்களுடைய ஒட்டுமொத்த காலகட்டத்தில் இந்து விரோதமாக இவர்கள் செயல்பட்ட விஷயங்கள், இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம இந்து மதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நம்முடைய கோவில்கள், பாழடைந்து கிடக்கக்கூடிய கோவில்களை கண்டுக்காம இருந்தது. சும்மா ஏதோ சில கோவில்கள் அந்தந்த ஊர்ல 4000 கோவில்களை நாங்க புனரமைச்சோம் அப்பெல்லாம் சொல்லி பொய் சொல்லிட்டு இருந்தது. இல்லாத ஒரு விஷயத்தை, இவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ததாக முன்னிறுத்தினது. இதெல்லாம் மக்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. நாம இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும்னு நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பிறகு கூட அதை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்களோ அவங்க மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 26 கட்சி கூட்டணி வந்த பிறகும் கூட இவர்கள் வரக்கூடாது என்பதுல மிக தெளிவாக இந்த மக்கள் ஆணித்தரமாக முடிவு செய்திருக்கிறார். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பரங்குன்றம் தொகுதியில் நின்ற 3 வேட்பாளர்கள், அதுவும் திமுக, அதிமுக, தவேக, இந்த 3 வேட்பாளர்கள 2 வேட்பாளர்கள் வாயை திறக்கவே இல்லை. குறிப்பா அதிமுக வேட்பாளர் அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படும், நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபம் ஏற்றப்படும் வாயை திறக்கவே இல்லை. திமுக வேட்பாளர் நான் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு முதல்ல திமுகவுடைய நிலைப்பாடு நமக்கெல்லாம் தெரிஞ்சது. ஆனா தாவேகாவுடைய வேட்பாளர் நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பு சட்டத்தின்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த தீபம் ஏற்றுவதில் சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா அதை அமுல்படுத்துவோம்னு சொன்னதுனால அந்த பகுதியில் ஒட்டுமொத்த மக்களும், பெருவாரியான மக்கள், ஏன்னா சாதாரண மக்கள் கூட அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக கொடியேற்றி, வீட்டுக்கு மேல கொடியேற்றி, விளக்கேற்றி, இப்படியெல்லாம் பல போராட்டங்கள்ல, உண்ணாவிரத போராட்டங்கள் இப்படியெல்லாம் நடத்தினாங்க. அந்த போராட்டங்களை நடத்திய சாதாரண மக்கள் அதிமுக இதை ஓப்பனா சொல்லலையே, வெளிப்படையாக நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லவே இல்லை. ஆனா தாவேகா சொன்னது, ஆகையினால நாங்கள் ஓட்டளிக்கின்றோம்னு சொல்லி தாவேகாக்கு ஓட்டளிச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் ஏதோ சிறுபான்மையினருக்கான அரசாங்கம்னு ஸ்டாலின் அடிக்கடி சொன்ன மாதிரி, பெரும்பான்மை மக்கள் நீங்க சிறுபான்மைக்கு ஆதரவான அரசாங்கமாவே தொடர்ந்து இருந்து கொள்ளுங்கள், கட்சியாகவே இருந்து கொள்ளுங்கள், பெரும்பான்மையை பத்தி கவலைப்படல, பெரும்பான்மையினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுறது, தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல பொன்முடி பேசின அந்த சைவ வைணவ விஷயங்கள், இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியா உடனடியாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படிலாம் நடந்து அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ரோட்ல இறங்கல. ஆனா அமைதியாக தன்னுடைய ஒற்றை விரலால இந்த திராவிட இந்து முன்னேற்ற கழகத்தை, இந்து விரோத கட்சியை காணாமல் செய்திருக்கிறார்கள். குறிப்பா அந்த கட்சியினுடைய தலைவராகக்கூடிய ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பல அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னவங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சியில் இல்லை. நாங்க 2.0 டிஎம்கே 2.0 அப்படியெல்லாம் சொன்னவங்கலாம் இன்னைக்கு ஆட்சியில் இல்லைங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் இந்து உணர்வுலாம் இல்லைங்க, இந்துக்கள்லாம் ஒன்னா சேரலைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்துக்கள் ஒன்னா சேர்ந்தாங்க. அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு அவங்க முடிவு பண்ணது விஜய். அதனால விஜய் ஜெயிச்சிருக்கின்றார். இந்த ஆட்சி, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போவதற்கு காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் எழுந்த இந்து உணர்வு என்பதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு.